நெல்லையில் சர்வர் கோளாறால் எஸ்ஐஆர் படிவங்கள் பதிவேற்றும் பணி பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாளான இன்று இடம்பெயர்ந்தவர்களின் படிவங்கள் குவிந்ததால் பிஎல்ஓக்கள் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். ஒரே நேரத்தில் அதிகமான படிவங்கள் வந்ததால் ஆன்லைனில் பதிவேற்ற முடியாமல் பிஎல்ஓக்கள் திணறி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் திரவிய சம்பத். விவரம். தமிழகம் மட்டுமின்றி 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த பட்டியலானது கடந்த நவம்பர் 4ஆம் தேதியானது தொடங்கப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில் இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே இந்த பணிகள் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த ஒரு காரணத்தினால காலதாமதம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையினாலும் இந்த காலதாமதம் நீட்டிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த காலதாமதம் முடிவடைந்து இன்று இறுதி நாளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நெல்லை மாவட்டத்தில் 5 சட்டசபை தொகுதிகள் உள்ளது. இந்த 5 சட்டசபை தொகுதிகளிலுமே 1644 பிஎல்ஓக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில இறுதி நாளான இன்று பிஎல்ஓக்கள் அனைவருமே இந்த மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் 4 மண்டல அலுவலகங்களையும் வரவழைத்து அந்த பிஎல்ஓக்கள் அந்த வாக்காளர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த படிவங்களை சரிபார்க்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இறுதி நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளை அந்த வாக்காளர்கள், அதாவது இந்த படிவங்களை இதுவரை வழங்காத வாக்காளர்கள், இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் இருக்கக்கூடியவர்கள் அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு இந்த நெல்லை மாவட்டத்தில் தங்களுக்குரிய பிஎல்ஓக்களை தொடர்பு கொண்டு இன்று ஏராளமான படிவங்களை வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால இந்த படிவங்களை பெற்றுக்கொண்ட பிஎல்ஓக்கள் மண்டல அலுவலகங்களில் இருந்து கொண்டு தங்களது செல்போன் மூலமாக அந்த ஆன்லைனில் அந்த பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பணியானது தொய்வு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக அனைவருமே ஒரே நேரத்தில் இந்த சர்வரை தொடர்பு கொள்வதால் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. சர்வர் மிகவும் டவுனாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாலும் உள்ளே செல்லவே முடியாத ஒரு நிலையால பிஎல்ஓக்கள் காலையிலிருந்து தவித்து வரக்கூடிய நிலையும் பார்க்க முடிகிறது. கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி இதே போல இன்று முடித்துவிட்டு தான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அதிகாரிகள் பிஎல்ஓக்களை கூறியதால இரவு முழுவதுமே பிஎல்ஓக்கள் பல்வேறு வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர், வெளி ஊர்களைச் சேர்ந்த பிஎல்ஓக்களும் இந்த நெல்லை மாநகராட்சி பகுதிகளை சிக்கிக் கொண்டு தங்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் அவதியடையும் நிலையும் ஏற்பட்டிருந்தது. இன்றும் அதே போல் அந்த பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று பிஎல்ஓக்கள் அச்சமடைந்தே பணியாற்றி வருகின்றது. இன்று வரை தற்போது வரை இந்த சர்வரானது உள்ளே செல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் பலரும் பாதிப்படைக்கப்பட்டிருக்கின்றனர். பிஎல்ஓக்கள் தற்போதும் இந்த பணியில் ஈடுபட்டு வருவதால் இன்று இந்த பணியை முடித்துவிட்டு தான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று வாய்மொழி உத்தரவாகவும் அதிகாரிகள் கூறப்பட்டிருப்பதாலும் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.